பாஸ்கா புகழுரைக்கு செவிசாய்ப்போம். எரியும் திரிகளை கையில் ஏந்துவோம். புன்னக தூதரணி மகிழ்வதாக இப்புனித நிகழ்வில் பெருமாட்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீசப் பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒளிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாய எல்லாம் வல்ல தந்தையும் அவருடைய ஒரே மகனாய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு நமது வேரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாய கிறிஸ்து கொலை உண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்திலே முன்னூறான இஸ்ராயல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் என்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். நீரம் மீது அருள் கூந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்களும் அது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான திரியை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும்
கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது. மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகின்றோம். உமது பேரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குடன் கலந்து கொள்வதாக. விடிவள்ளி எழும்போது இது சுடர் விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவள்ளியும் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருமுழிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறைவார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை இட்டுச் செல்வாராக. படைப்பு அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம். நாம் எல்லாம் அவரின் கைவேலைப்பாடுகள். தம் சாயலாகவும் பாவனையாகவும் மனதனை படைத்த நிகழ்வை இந்த முதலாம் முறை வாக்கிலே நாங்கள் கேட்டு தியானிப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் களைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வேப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த உம்மக்கள் இதை கண்டுணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். காரணம், அவருக்கு இறைவன் மீதிருந்த அளப்பரிய கீழ்ப்படிவும் ஆழமான நம்பிக்கையுமே இந்த அளவுக்கு அவரை உயர்த்தியது. இதை வலியுறுத்துகின்ற இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். நம் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீர் பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே
ஆபிரகாம் ஒரு பலிப்பீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். ஆபிரகாம் தம் மகனையே வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியே நின்றார். அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவனென்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முச்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த ஆட்டுக்கடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தில் நின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிடத் தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபினை பலுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகில் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் தந்தையே, உமது வாக்குறுதியால் நீர் சொந்த மக்களாக்கி கொண்டவர்களை உலகம் முழுவதிலும் பெருகச் செய்தீர். உம்மூழியராகிய ஆபிரகாம் அனைத்துலக மக்களின் தந்தையாவார் என்னும் உறுதிமொழியை நீர் வாக்களித்தபடி பாஸ்கா மறைபொருளின் வழியாக நிறைவேற்றினீர். உம்மக்கள் உமது அழைப்பின் அருளை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ராயல் மக்கள் கால் நனையாமல் நடந்தது ஒரு வரலாற்று நிகழ்வு மாத்திரமல்ல, இறைவனுடைய மீட்பு திட்டத்தின் சரித்திரத்தில் மாறாத மங்காத ஒரு நிகழ்வு. ஏனென்றால் செங்கடலை கடப்பதன் வழியாக ஆண்டவருடைய மிகவும் உறுதியான வலதுகரம் அவர்கள் எல்லோரையும் வழிநடத்தியது என்பதை கூறும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். மூன்றாம் வாசகம். இஸ்ராயல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ராயல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதை பிரித்து விடு. இஸ்ராயல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ராயலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார். இஸ்ராயல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ராயலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ராயலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே
ஆண்டவர் கீழ்காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பு மேகம் தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்தியரின் அணிவகுப்புகளை நிலை குலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ராயலிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகின்றனர் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரைகள், வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ராயேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியரின் பிடியில் நின்று இஸ்ராயலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ராயேல் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மையை காட்டிய செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சங்கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ராயேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேற்றி பாடிய பாடல் வருமாறு: உங்கள் பதிலுரையாக, ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்திவிட்டார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை புகழ்ந்தேற்றுவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏற்றி போற்றுவேன். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே, என் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உமது கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள்
எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். மதுவலக்கையின் ஆற்றலால் ஓரினத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். இவ்வாறு புதுப்பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ராயேல் இனத்தாருக்குரிய மேன்மையின் முழுமையை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய கடவுளின் அன்பு அளவற்றது, எல்லையற்றது, நிபந்தனைகளையும் தாண்டியது. இதை ஆழமாக அவர் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த செய்தியை நமக்கு தரும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கின்றார் உன் கடவுள். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கியலும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கின்றார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன்மீதும் சீற்றம் அடைய மாட்டேன் என்றும் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கின்றார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயருற்றவளே, சூறைக்காற்றால் அழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீலக்கற்களால் உன் நிலைக்களத்தை நிறுவுவேன். உன் கால் மாடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும். நீ அஞ்சாதே, திகிலுள் உன்னை அணுகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது பேரின் மாட்சிக்காக எங்கள் மூதாதையரது நம்பிக்கையின் பொருட்டு நீர் வாக்களித்ததையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட உமது வாக்குறுதியின் மக்களுடைய எண்ணிக்கையை நீர் பெருகச் செய்தருளும். அதனால் எங்கள் முற்கால புனிதர்கள் ஐயமின்றி எதிர்பார்த்திருந்தவை அனைத்தும் எங்களில் நிறைவேறி வருவதை நாங்கள் கண்டுணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உடன்படிக்கை என்பது அன்று மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு புதிய அத்தியாயமாக அமைகின்றது. இதனை எடுத்துரைக்கும் எசாயாவின் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓரென்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி
திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவுறாத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி அதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகளை உம்மிடமே உள்ளன என்று பதில் சொல்லுங்கள். ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கது, தேனினும் தேனையிடத்தினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. ஆண்டவரே நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உலகின் ஒரே எதிர்நோக்கு நீரே. இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மரண நிகழ்வுகளை உம்முறைவாக்கினர்களின் வழியாக முன்னறிவித்தீரே.
இன்றைய காலங்களின் மறைநிகழ்வையும் வெளிப்படுத்தினீரே. உமது தூண்டுதலால் அன்றியும் நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் வளம் பெறாது என்பதால் உம்மக்கள் நிறைய ஆவல்களை கனுடன் பெருகச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் ஒளியாக இருக்கின்றார், அதே வேளையில் ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கின்றார். நாம் ஒளியின் மக்கள். நமக்கும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக ஞானம் எனும் தூய ஆவியின் கொடை வழங்கப்பட்டுள்ளது. ஒளியாவோம், ஞானத்தை நன்கு பயன்படுத்துவோம். ஆண்டவரின் ஒளியில் சீர்மையை நோக்கி நட. இறைவாக்கினர் பாருக் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேலே, வாழ்வு தரும் கட்டளைகளை கேள், செவிசாய்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இஸ்ரவேலே, நீ உன் பகைவரின் நாட்டில் இருப்பது ஏன்? வேற்று நாட்டில் நீ முதுமை அடைந்து வருவது ஏன்? இறந்தவர்களோடு உன்னையே தீட்டுப்படுத்தி கொண்டது ஏன்? பாதாளத்திற்கு செல்வோருடன் வைத்து நீயும் எண்ணப்படுவது ஏன்? ஞானத்தின் ஊற்றை நீ கைவிட்டாய். கடவுளின் வழியில் நீ நடந்தால் என்றென்றும் நீ அமைதியில் வாழ்ந்திருப்பாய். அறிவுத்திறன் எங்கே இருக்கிறது? ஆற்றல் எங்கே இருக்கிறது? அறிவு கூர்மை எங்கே இருக்கிறது என கற்றுக்கொள். இதனால் நீண்ட ஆயுளும் வாழ்வும் எங்கே உள்ளன? கண்களுக்கு ஒளியும் அமைதியும் எங்கே உள்ளன எனவும் நீ அறிந்து கொள்வாய். ஞானத்தின் உறைவிடத்தை கண்டுபிடித்தவர் யார்? அதன் கருவூலங்களுள் நுழைந்தவர் யார்? ஆனால் எல்லாம் அறிபவர் ஞானத்தை அறிகின்றார். தம் அறிவு கூர்மையால் அதை கண்டடைந்தார். மண்ணுலகை எக்காலத்திற்கும் நிலைநாட்டினார். அதை கால்நடைகளால் நிரப்பினார். அவர் ஒளியை அனுப்பினார், அதுவும் சென்றது. அதை திரும்ப அழைத்தார், அதுவும் நடுக்கத்துடன் அவருக்கு பணிந்தது. விண்மீன்கள் தமக்கு குறிக்கப்பட்ட இடங்களில் நின்று ஒளி வீசி மகிழ்ந்தன. அவர் அவற்றை அழைத்தார். அவர் இதோ உள்ளோம் என்றன. தங்களை படைத்தவருக்காக மகிழ்ச்சியோடு ஒளி வீசின. இவரே நம் கடவுள், இவருக்கு இணையானவர் எவரும் இலர். மெய்யறிவின் வழி முழுவதும் கண்டவர் இவரே. தம் அடியார் யாக்கோப்புக்கும் தாம் அன்பு கூர்ந்த மகன் இஸ்ரேலுக்கும் மெய்யறிவை ஈர்ந்தவரும் இவரே. அதன் பின்னர் ஞானம் மண்ணுலகில் தோன்றிற்று, மனிதர் நடுவே குடிகொண்டது. ஞானமே கடவுளுடைய கட்டளைகள் அடங்கிய நூல், என்றும் நிலைக்கக்கூடிய திருச்சட்டம். அதை கடைப்பிடிப்போர் அனைவரும் வாழ்வர், அதை கைவிடுவோர் உயிரிழப்பர். யாக்கோப்பே, திரும்பி வா, ஞானத்தை ஏற்றுக்கொள், அதன் ஒளியில் சீர்மையை நோக்கி நட. உனது மாட்சியை மற்றவர்களுக்கு விட்டுக்கொடாதே. உன் சிறப்புரிமைகளை வேற்று மக்களினத்தாரிடத்தில் இழந்து விடாதே. இஸ்ரவேலே, நாம் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளுக்கு உகந்தது எது என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, உமது திரு அவையை என்றும் வளரச் செய்கின்றீர். திருமுழுக்கு தண்ணீரால் கழுவப் பெறும் மக்களை நீரிடையராது பராமரித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் எல்லோரும் பழைய இயல்பை களைந்துவிட்டு நம்முள் புதுமையை புகுத்தி, அதே வேளையில் புதிய மக்களாக புதிய சிந்தனைகளோடு புதிய வாழ்க்கைக்கு செல்ல இறைவாக்கினர் வழியாக வரும் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே
நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகளெங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்று வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகின்றேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்பொழுது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் பொழுது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடம் இருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டையும் தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது என் மக்களாயும் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியையும் புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழியை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் நெறிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். பழைய ஏற்பாட்டில் இறைவார்த்தைகள் வழியாக எமது மீட்பின் வரலாற்றை மீட்டு பார்த்தோம். இவை புதிய ஏற்பாட்டில் தான் தம்முடைய நிறைவை எய்கின்றது. இப்போது உன்னதங்களிலே என்னும் கீதத்தை ஆரவாரத்தோடு பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் உழைக்கின்றீர். முதல் திரு அவையில் அனைவரும் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியர்களும், அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று மக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிலே தான் பிறந்திருக்கின்றது, வாழ்கின்றது, வளர்கின்றது, அதன் நிறைவை காண்கின்றது என்ற ஆழமான செய்தியை நம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்கிறார் பவுலடியார். செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்த போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தில் நின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கின்றார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கின்றார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதமாக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணன் பொருட்கள் வாங்கினர். வாரத்தில் முதல் நாள் காலையிலே கதிரவன் ஏழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புறப்பட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்கு சென்றபோது வெண்தொங்கல் ஆடை அணிந்து இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு
திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்டு நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவிடமும் மற்ற சீடரமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரே அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றிருந்தவர்கள் இன்று இல்லை என்பது உலகின் பெருமை என்று வள்ளுவர் சொன்னார். நேற்றிருந்தவர் இன்று இல்லை. நேற்று இருந்த சென்ற ஆண்டிலே இருந்த 1 லட்சம் 10 லட்சம் பேர் இன்று இல்லை. திடீரென்று கொரோனா கொண்டு விட்டது. இன்னும் தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவை இறப்புக்கு முடிவில்லையா? இறப்புக்கு பின் என்ன நடக்கின்றது என்பதைத்தான் இன்றைய உயிர்ப்பு விழா எங்களுக்கு சிந்திக்க அழைக்கின்றது. மடியும் விதைகள் மட்டும் மரமாக முடியும். எந்த விதை மடிகின்றதோ, தன்னை இழக்கின்றதோ, அந்த விதைதான் மரத்தை உருப்பெறச் செய்யும். உடையும் கற்கள் மட்டுமே சிற்பமாக முடியும். கற்கள் உடையாவிட்டால், உடைக்கப்படாவிட்டால் சிற்பமாக வராது. அது உடைக்கப்பட வேண்டும். உதிரும் இலைகள் மட்டுமே உரமாக முடியும். எந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்கின்றதோ அவைதான் மரத்துக்கு உரமாக முடியும். கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்றோ நடந்து போன ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக நாமும் ஒரு நாள் உயிர்ப்போம், உயிர்த்தெழுவோம் என்ற நிறை உண்மையை வழங்கும் உன்னதமான நிகழ்வாகும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு. இதுவே வெற்றியின் நாள், இதுவே அக்களிப்பின் நாள், இதுவே மகிழ்வின் நாள். எனவே இன்று நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து இறந்தார், சாவை வென்றார், உயிர்த்தெழுந்தார். இறப்பு வாழ்வின் முடிவு அல்ல. எல்லாரும் நினைக்கின்றார்கள் இறப்போடு வாழ்வும் முடிவடைகின்றது என்று. கிறிஸ்தவன் சொல்லுகின்றது இல்லை. இறப்பு வாழ்வின் தொடக்கம், மறுவாழ்வின் தொடக்கம். ஏனால் நாங்கள் திருமுழுக்கின் பொழுது கிறிஸ்துவோடு இறக்கின்றோம், கிறிஸ்துவோடு புதைக்கப்படுகின்றோம், கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகின்றோம். கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் தருகின்றது கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு. சாகக்கூடாதவர் செத்தார். ஆம், இயேசு சாகக்கூடாதவர், ஆனால் அவர் செத்தார் எங்களுக்காக. எனவே உயிர்த்தார். சாகக்கூடியவன் செத்தான், இன்னும் உயிர்கள் உயிர்க்கவில்லை. சாவுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கவே இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் கடவுளின் விருப்பம். நான் இறப்பை தழுவுவது, சாக விரும்புவது, சாவை ஏற்றுக்கொள்வது தந்தையுடைய விருப்பம் என்பதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு அதற்காக தன்னுடைய உயிரை அளித்தார். சாவு ஒரு அழிவல்ல, முடிவும் அல்ல, வறுமையும் அல்ல. அது வாழ்வின் தொடக்கம், முழுமை என்பதை இன்று இறைவன் எங்களுக்கு கூறுகின்றார். எனவே நாங்கள் ஏன் சாக பயப்படுகின்றோம்? எல்லோரும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லோருக்கும் ஒரு பயம் என்றால் அது சாகத்தான் பயம். சாவு என்றால் எல்லாருக்கும் நடுங்கும். ஆனால் இயேசு மரணத்தை வென்றார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி இரத்தம், உயிர்ப்பு என்ற மண்ணுலக மீட்புக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அவருடைய இரத்தம். உயிர்ப்பு இல்லை என்றால் இயேசுவின் பாடுகள், சிலுவை, மரணம் இவைகளுக்கு பொருள் இல்லை. இயேசு உயிர்த்திருக்காவிட்டால் இவையெல்லாம் வீண். அவருடைய பாடுகள், இறப்பு, மரணம் இதெல்லாம் வீண் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவத்தின் அத்திவாரமே இயேசுவின் உயிர்ப்புத்தான். இன்பத்தை கண்டு இருமாந்து போன சீடர்கள் துன்பத்தை கண்டு ஓடினார்கள். சீடர்கள் 12 பேரும் அவரோடு இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் இயேசு பாடுபடப் போகிறார்,
சிலுவை சுமக்க போகிறார் என்று ஓடிவிட்டார்கள். தன்னை காத்து கொள்ள மறுதளித்த சீடர் இயேசுவின் இறப்போடு அவரின் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று பயந்து கதவுகளை அடைத்து கொண்ட சீடர்கள் எல்லாரும் கதவுகளை அடைத்து மாடி அறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு மத்தியில் புத்துயிர் பெற்றவராக தோன்றினார் இயேசு. இயேசு காட்சியளித்தார். இயேசு உண்மையிலே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு என்ன சான்றுகள் என்று நீங்கள் கேட்டால், அவர் அளித்த சான்றுகள், அவர் காட்சிகள். என்ன காட்சி? மதலேன் மரியாளுக்கு முதல் காட்சி அளித்தார், கல்லறைக்கு சென்ற மதலேன் மரியாளுக்கு. இரண்டாவது பேதுருக்கு காட்சி அளித்தார். எமாவுஸ் என்ற சீடர்களுக்கு காட்சி அளித்தார். இப்படியாக அவர் அளித்த காட்சிகள், அவர் இன்னும் எங்களோடு இருக்கின்றார், அவர் சாகவில்லை, கல்லறையிலே புதைக்கப்படவில்லை என்பதை எங்களுக்கு கூறுகின்றன. பயந்து நடுங்கியவர்கள் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். உயிர்த்த இயேசுவை பார்த்த பின் தங்களது பழைய வாழ்வை புதைத்துவிட்டு புதிய இதயம் பெற்றவர்களாக மாறினார்கள். அதான் பெந்தகோஸ்து அன்று விழா நடந்தது. தூய ஆவியை பெற்ற பின் யோவானுக்கும் பேதுருவுக்கும் எங்கிருந்து வல்லமை கிடைத்தது? பகிரங்கமாக துணிவோடு பேசத் தொடங்குகின்றார்கள். நீங்கள் இயேசுவை கொன்றீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள், அவை நீங்கள் மனம் மாறுங்கள் என்று துணிவோடு பேச கொடுத்த வல்லமை அது இயேசுடைய உயிர்ப்பு. பவுல் கூறுவது போல், கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நற்செய்தியும் பயனற்றது. நாங்கள் போதிக்கின்ற நற்செய்தியும் பயனற்றது. கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நமது நம்பிக்கையும் பயனற்றது. வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இதுதான் சீடர்கள் சான்ற பந்து. மூடிய கல்லறை, திறந்த கல்லறை. உங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே முப்பெரும் பெயர்கள் சொல்லப்படுகின்றன. ஹிட்லர் ஜெர்மனியரை, கோடிக்கணக்கான ஜெர்மனியரை கொன்றான், உயிரோடு புதைத்தான். ஆனால் அவனுடைய கல்லறை இன்று அப்படியே கிடக்கின்றது, மூடி கிடக்கின்றது. நெப்போலியன், அவனும் எத்தனையோ வெற்றி மேல் வெற்றி கொண்டான் அரசுகள் மேல், அவனுடைய கல்லறையும் மூடி கிடக்கின்றது. அலெக்சாண்டர், உலகத்தையே ஆள நினைத்தவன், உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ளே ஆட்சி கொண்டு வர நினைத்தவன், அவனும் இறந்தான், அவனுடைய கல்லறையும் மூடி கிடக்கின்றது. ஒருவருடைய கல்லறை தான் இன்னும் திறந்து கிடக்கின்றது, அதுதான் இயேசுடைய கல்லறை. நீங்கள் ஜெருசலேமுக்கு போனால் அங்கு பார்ப்பீர்கள், அவருடைய கல்லறை அப்படியே திறந்தவனமாக இருக்கின்றது. இலையுதிர் காலத்தில் இலைகளை இழந்து மொட்டை மரமாக இருந்த மரம் கூறியது, எனக்கு எதுவும் இழப்பு அல்ல, புதிய தளிர்கள் வருகையே புது வாழ்வு என்று கூறியது. ஒரு மரம் இலையுதிர் காலத்தில் எல்லா இலைகளும் உதிர்ந்து விடுகின்றன. அப்பொழுது அந்த மரம் சொல்லும், நான் மொட்டை மரம் அல்ல, இது நான் இழந்தபடியால் தான் எனக்கு புது இலைகள் வரும், புதுசாக நான் அரும்புவேன், புதிய வாழ்வு எனக்கு கிடைக்கும் என்று அந்த உயிர்ப்பின் சக்தியை எடுத்து கூறுகின்றது. இயேசுவின் சிலுவை சாவு அவருக்கு இழப்பு அல்ல, மாறாக புதிய விடியலுக்கான அடித்தளமாகும். என்றால் இயேசு வாக்களித்தார், நான் இறப்பேன் ஆனால் உயிர்த்தெழுவேன். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். இயேசு எங்கே உயிர் வாழ்கிறார்? அடுத்த கேள்வியை நாங்கள் வைப்போம். எங்கே இயேசுவை காணலாம்? இன்று இயேசு எங்கே காணலாம்? நான் பிறரை மன்னித்து சகோதரனாக வாழுகின்ற பொழுது அங்கு இயேசு உயிர் வாழ்கின்றார். ஆதி கிறிஸ்தவர்கள் பயந்து வாழும்போது இயேசு உயிர் வாழ்கின்றார். அப்பத்தை பிடும் பொழுதும், அப்போஸ்தலருடைய போதனையை கேட்ட பொழுதும், நற்கருணை கொண்டாட்டத்திலும் அவர்கள் இயேசுவை கண்டார்கள். இயேசு தங்களோடு வாழ்கின்றார் என்று சான்று பகிர்ந்தார்கள். அவரை அங்கும் காணுகின்றோம். சின்னஞ்சிறுவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இயேசு உயிர் வாழ்கின்றார். நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது அங்கும் இயேசு அவர்கள் மத்தியில் இருக்கின்றார். நீதி நிலைநாட்டப்படும் இடங்களில் இயேசு உயிர் வாழ்கின்றார். மனித முழுமியங்கள் மேம்படும் போது இயேசு உயிர் வாழ்கின்றார். இறக்காதவரை உயிர்ப்பில்லை, மடியாதவரை பயன் தர முடியாது, இன்னல்களை சந்திக்காதவரை இதயங்களை தொட முடியாது, சறுக்கி விழாதவரை சாதிக்க முடியாது. நல்ல விளைச்சல் காண வேண்டுமானால்
வேர்வை சிந்தித்தான் ஆக வேண்டும். ஒரு விவசாயி நல்ல விளைச்சலை காண வேண்டுமானால் அவன் நெற்றி வேர்வை சிந்த வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல விளைச்சல். அதேபோல் இறந்தால்தான் எங்களுக்கு உயிர்ப்பு. காந்தி சொல்வார், 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு மரித்தார், உயிர்த்தார் என்னும் செய்தி அற்பமான ஆறுதல் கிடைக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்தம் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் வாழ்ந்து காட்டினால் அன்றி உங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணி வீணிலும் வீண் என்று காந்தியே சொல்லுகின்றார். கிறிஸ்தவர்களாகி நாங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பெற வேண்டும். எப்படி? கிறிஸ்து உயிர்த்து விட்டார், கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார், அவர் உயிர் வாழ்கின்றார், நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை காட்ட வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். பிறரை நான் மன்னிக்கின்ற பொழுது நான் உயிர்த்தெழுகின்றேன் என்றால் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். புது வாழ்வு வாழ முற்படும் பொழுது நான் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சான்று பெறுகின்றேன். எனது கருமித்தனத்திலிருந்து தாராள தன்மைக்கு நான் மாறுகின்ற பொழுது நான் உயிர்த்தெழுகின்றேன். ஊதாரி மகனை கட்டித் தழுவிய தந்தை போல என் வாழ்வில் நான் சந்திக்கும் சக்கேயு, பேதுரு போன்றவர்களை மன்னித்து ஏற்கும் பொழுது நான் உயிர்த்து விட்டேன். புரிதலில்லாத அன்புக்கு வாழ்நாள் குறைவு. நானும் பிறரை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது நான் உயிர்த்து விட்டேன். இயேசுவின் அன்பில் தன்னலம் இல்லை. எப்பொழுதும் பிறர் நலனில் அக்கறை கொண்டிருந்தார் இயேசு. நானும் பிறர் நலனில் அக்கறை கொண்டால் நானும் உயிர்த்த வாழ்வை வாழுகின்றேன். பிறரின் சோர்வை, களைப்பை, பசியை இயேசு உணர்ந்தார். அவருடைய மற்றவருடைய சோர்வை, களைப்பை, பசியை உணர்ந்தார். அதுபோல் நானும் அவற்றை உணர்கின்ற பொழுது நானும் உயிர்த்தெழுகின்றேன். பிறர் மேல் கரிசனை கொள்கின்ற பொழுது நானும் உயிர்த்தெழுகின்றேன். எமாவுஸ் என்ற சீடர் அப்பம் பிட்கையில் உயிர்த்த இயேசுவை கண்டு கொண்டனர். நாங்களும் நற்கருணை விருந்திலே பங்கு பெற்றுகின்ற பொழுது, திருப்பலிக்கு வருகின்ற பொழுது அந்த உயிர்த்த இயேசுவை காண வேண்டும், நாங்களும் உயிர்த்தெழ வேண்டும். அந்த வல்லமையை உயிர்த்த ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். 3வது பகுதியாகும். தொடக்க திரு அவையிலே புதிதாக திரு அவையில் இணைந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் இந்த புனித இரவில்தான் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள். எனவே எமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் போது எரியும் திரிகளை கைகளில் ஏந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மை தெளிக்கப்படும் படைப்பு பொருளான தண்ணீருக்கு கனிவுடன் ஆசி வழங்க நம் இறைவனாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அவர் நம்மை புதுப்பிப்பாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இப்புனிதமிக்க இரவில் கண்பிழித்து காத்திருக்கும் மக்களுடன் கனிவாய் தங்கியருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீரெனவும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டெழுனவும் நினைவுகூறும். எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். முதிரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாகவும் மக்களின் அடிமைத்தலை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனிதனத்தோடு செய்த இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படைந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து பெருமகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அர்ச்சிக்கப்பட இருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் வல்லமை உள்ள பிரசன்னம் இந்த தண்ணீரில் இறங்கி அதை முழுவதும் ஆட்கொண்டு எமது வாழ்க்கையிலே இந்த தண்ணீரை ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவரது ஆசிராக நாங்கள் பயன்படுத்த ஆயர் பாஸ்கா மெழுகுவர்த்தியை இப்பொழுது தண்ணீருள் அமிழ்த்தி செபிப்பார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறைநூல் வழியாக நாம் புதுவாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த அதே வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களாம்? ஆம், விட்டு விடுகின்றோம். அதனால 6 வாரங்களை எல்லாம் விட்டு விடுகின்றீர்களாம்? ஆம், விட்டு விடுகின்றோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகின்றீர்களாம்? ஆம், நம்புகின்றோம். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த தந்தை வலப்பக்கம் வீட்டிருப்பவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களாம்? ஆம், நம்புகின்றோம். தூய் ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலைவாழ்வையும் நம்புகின்றீர்களாம்? ஆம், நம்புகின்றோம். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய் ஆவியாரால் நமக்கு புதுப்பிறப்பு அளித்த பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுள் அதே அருளால் நாம் நிலைவாழ் பெறும் பொருட்டு நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். துணையாய் நீர் வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. தூய்மையினால் அளிக்க நல்லன்பை தாருமே. மன்னிப்பில் தினம் வளர நல்ல மனதினை தாருமே. பகைமையினால் அளிக்க நல்லன்பை தாருமே. மன்னிப்பில் தினம் வளர நல்ல மனதினை தாருமே. நீதி நேர்மையுண்மை வழி நடத்திட வாருமே. நீதி நேர்மையுண்மை வழி நடத்திட வாருமே. பங்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்குமாறு நம்பிக்கையோடும் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதங்களில் இந்த வேளையிலே சமர்ப்பிப்போம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை திரு அவையை வழிநடத்தும் நமது அருள் நெறியாளர்கள் அனைவரும் திருமகனின் உயிர்ப்பு விழா செய்தியினை முழு திரு அவைக்கும் தங்களது எடுத்துக்காட்டு மிக்க சான்று பகரும் வாழ்க்கையினால் வெளிக்கொணர வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
இயேசுவின் உயிர்ப்பு விழா திருப்பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் எவ்வாறு ஆண்டவர் சாவை வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தாரோ அதேபோன்று நாங்களும் தொடர இருக்கின்ற எமது அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தானையும் அதன் ஆக்கிரமங்களையும் வென்று புண்ணிய வாழ்வை நோக்கி முன்னேற வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவளும் தாங்கள் பெற்றுக்கொண்ட முப்பணிகளாகிய அரச குருத்துவ இறைவாக்குரைக்கின்ற பணியை தங்களது வயதிற்கும் சக்திக்கும் உட்பட்ட நிலையில் தமது பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோரின் வழிகாட்டுதலோடு முன்கொண்டு செல்ல அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வரலாற்றில் இடம்பெற்ற கிறிஸ்துவின் உயிர்ப்பு நிகழ்வானது எமது வாழ்க்கையினும் அன்றாட கிறிஸ்தவ வரலாற்றில் இடம்பெற வேண்டுமென்றும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களது ஆண்டவரின் உயிர்ப்புக்கு சாட்சியம் பகிரவும் அந்த உயிர்ப்பின் செய்தியை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நோயாளர்களுக்கும் எடுத்துச் செல்லவும் வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இறைவனை மௌனத்தில் மன்றாடும். அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகன் இயேசுவின் மூலமாக நீர் நமக்கு பெற்றுத்தந்த மீட்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் அன்பின் நிமித்தம் திருமகன் இயேசு எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்து எங்களுக்கு மீட்பை பெற்றுத்தந்தார். எனவே இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் மீட்பு பெற்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் வாழவும் பாவத்துக்கு மரித்து புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதன் ஊடாக உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் கிருபை கூர்ந்தள்ளும். நீர் காட்டிய பிறண்டு பணிகளிலே நாங்களும் ஈடுபட்டு உமது பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றது என்ற உண்மையை நாங்கள் பிறருக்கு பறைசாற்றவும் அன்பு பணிகளினூடாக அன்பு செயல்களினூடாக உமது இறையரசை பணியை கட்டி எழுப்பும் நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறிட கிருபை கூர்ந்தள்ளும். உமது அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் தொடர்ந்து எம்மோடு இருக்கவும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழவும் கிருபை கூர்ந்தள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வழிபாடு தொடர்கிறது. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நமது முழு வாழ்வினையும் அப்பரச வடிவிலும் ஏனைய காணிக்கைகளோடும் நாங்கள் ஒப்படைக்க நாம் இந்த காணிக்கை பவனியில் பங்கேற்போம்.
சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாயிரவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை எடுத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளோடு அவருடைய மன்றாட்டுக்களை மீட்டருள் உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிறுவலால் தொடங்க பெற்றவை முது செயலாற்றலால் எங்களுக்கு நிலைவாழ்வு நரமிருந்தாய் அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவில் இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்களை சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மாட்சி பொங்க அனைத்துலகின் மாந்திரனவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஹோசானா, ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை பாராட்ட வணங்குகின்றோம். ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. தூயவர், தூயவர், மூவுலகின் ஆண்டவர். தூயவர், தூயவர், மூவுலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை பாராட்ட வணங்குகின்றோம். துதிகள் என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை பாராட்ட வணங்குகின்றோம். மூவுலகின் ஆண்டவரே, மூவுலகின் ஆண்டவரே, மூவுலகின் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆவி உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விலங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஜோசப் பொன்னையா மற்றும் எல்லா ஆயர்களோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவு பெறவும் செய்தருளும். மேலும் உயிர்த்தடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த வழி நாங்கள் எங்களை விட்டு பிரிந்த ஆயர் ராயப்பாண்டேக்காகவும் சபரிபுத்து சுவாமிகளுக்காகவும் கொரோனாவால் இறந்து போனவர்கள் இவர்களுக்காகவும், வீதி விபத்துகள் சிக்கொண்டு இறந்து போனவர்கள் இவர்களுக்காகவும், மனவிரக்தியால் தற்கொலை செய்து கொண்டவர்களின் ஆன்ம சாந்திக்காகவும் மன்றாடுவோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவளுடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனிதர் திரு தூதர்கள், எங்கள் நாட்டின் பாதுகாவலர் புனித ஜோசப் வாஸ் முனிவர், எங்கள் மறை மாநில பாதுகாவலர் புனிதர் இஞ்ஞாசியார், மேலும் உலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படுப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நிரந்தரமான அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விழுந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
தீயனவையும் வென்று நம் அனைவருக்கும் புண்ணியம் நிறைந்த புது வாழ்வு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த மகிழ்வில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று, அல்லேலூயா அல்லேலூயா என ஆயர் பாட, அதற்கு பதிலாக நாமும் இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா என பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்திரலும். இவ்வாறு பாஸ்கா மறைநூல்களால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. தலைகளை தாழ்த்தி இறைவனின் ஆசிரை பெறுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளித்த திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெருந்தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமைதியுடன் சென்று வாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. Thank you.